சிவப்பு தக்காளி. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு டொமேட்டோ ஒன்று வாழ்ந்து வந்துச்சு. அது ரொம்ப ஹெல்தியா, ரெட்டா, பிரைட்டா இருந்துச்சு. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா, கண்ணமெல்லாம் செர்ரி பழம் போல ரெட்டா இருந்துச்சு. மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாரும் இந்த டொமேட்டோவை பார்த்து அதிசயமா பேசினாங்க. நீ டொமேட்டோவோட கன்னத்தை பார்த்திருக்கியா? ஆமா, ரொம்ப ஷைனிங்கா இருக்கு. பார்க்கவும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான் பாரு. எல்லா பெண் டொமேட்டோவுக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். நம்மளும் அப்படி இருந்தா நல்லா இருக்கும்ல. அப்போ 2 எலிகள் அவங்க பேசுறத கேட்டாங்க. அவங்க பேசுனதை கேட்டதும் 2 எலிகளும் சேர்ந்து டொமேட்டோவை கிட்னாப் பண்ணி பொறுமையா சாப்பிடலாம்னு பிளான் போட்டாங்க. அவங்க பிளான் போட்ட மாதிரியே டொமேட்டோ ஒரு நல்ல தூக்கத்துல இருக்கும்போது எலி கிட்னாப் பண்ண வந்துச்சு. டொமேட்டோவை சின்ன பெட்ல அழகா தூங்குறத பார்த்தாங்க. அப்போ சின்னதா ஒரு கொடவை வச்சுட்டு அதை பார்த்த எலிகள் ஆன்னு சொன்னாங்க. நில்லு, நம்ம எதுக்கு வந்தோம்? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம டொமேட்டோவை கிட்னாப் பண்ண வந்தோம். இதெல்லாம் உன் பிளான் தான், அதனால நீயே ஸ்டார்ட் பண்ணு. சரி, நான் தான் பெட்டை தூக்குறேன்ல, ஏன் நீ ஹெல்ப் பண்ண மாட்ற? நீ என்ன பேசுற? நானும் தான் தூக்கிட்டு இருக்கேன். ஓ, அப்போ வா, உன் முதுகு மேல வச்சு தூக்கு நண்பா. 1 2 3 தூக்கு. எலிகள் 2 பேரும் நிறைய முறை ட்ரை பண்ணி கடைசியா ரொம்ப கஷ்டப்பட்டு டொமேட்டோவை தூக்கினாங்க. அவங்க ரொம்ப வேர்க்க கேர்க்க மெதுவா டொமேட்டோவை அவங்க பின்னாடி முதுகுல வச்சு தூக்கிட்டு வந்தாங்க. ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து கட்டி போட்டாங்க. டொமேட்டோ எழுந்த உடனே கண்ணை திறந்து தன் கை கால கட்டி இருக்க செயினை பார்த்துட்டு ரொம்ப கவலைப்பட்டுச்சு. அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால செயினை கொஞ்சம் ஆட்டி அதை விட்டு வெளியே வந்துச்சு. ஜன்னல் வழியா அவனோட நண்பர்கள் விளையாடுறத பார்த்துட்டு இந்த எலிகளுக்கு நான் ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும். நான் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த எலிகளை அட்டாக் பண்ண சொல்றேன். டொமேட்டோ ஒரு விசில ஊதி அவனோட எல்லா வெஜிடபிள் ஃப்ரெண்ட்ஸும் உள்ள ஓடி வந்தாங்க. எலிகள் கிட்ட இருந்து தப்பிக்க ஒரு பிளான் போட்டாங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் நேரா எலிகள் கிட்ட போய் அவங்க தலைய பிடிச்சு தூக்குனாங்க. எலிகளை சுழட்டி சுழட்டி சுத்தி அதுங்களை பயமுறுத்தி வெளிய காத்துல தூக்கி போட்டாங்க. எலிகள் ரொம்ப பயந்து டொமேட்டோவை கிட்னாப் பண்ணிருக்க கூடாதுன்னு நினைச்சாங்க. இப்போ அவங்களோட கெட்ட எண்ணங்களை அனுபவிக்கிறாங்க. குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நம்ம கத்துக்கிட்டது என்னன்னா, அழகு மட்டும் போதாது, மூளையும் கண்டிப்பா இருக்கணும். எப்பவும் ஃப்ரெண்ட்ஸோட ஒன்னா இருக்கணும். அப்போதான் நேரம் வரும்போது உங்களுக்கு தேவையான எல்லா பலமும் உங்களுக்கு கிடைக்கும்.